Hi friends, welcome to my channel Dara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி குழம்பு. இது நிறைய விதம் இருக்குதுங்க வைக்கிறதுல. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. இன்னைக்கு நான் வைக்க போறது எங்க ஊர் கொங்கு ஸ்டைல், கோயம்புத்தூர் ஸ்டைல் தக்காளி குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ஒரு 4 தக்காளி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அது குழம்புக்கு தேவையான தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துர்க்கேன். அது கூட போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கல்ல, ஒரு 4 பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 1.5 இன்ச் பட்டை, ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் கூடவே போட்டு அரைக்கிறதுக்கு 2.5 ஸ்பூன் குழம்புத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, தாளிக்க ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 இன்ச் பட்டை, 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 சாப் பண்ணியிருக்கேன், ஒரு 7-8 பல்லு பூண்டு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காய் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அந்த நான் காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த தக்காளியும் ஜாரில் போட்டு ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த 4 தக்காளி நான் ஜாரில் போட்டு ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி வச்சாச்சு. பேன் வச்சுட்டு சூடானோடனே ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, இப்போ உளுந்தும் சோம்பும் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு அது பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். 2 வணக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை. வெங்காயம் வணங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போது குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு இனி நல்லா கொதிக்கணும். அதனால் நான் அதில் இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துறேன். நல்லா கொதிக்கணும் குழம்பு, ஒரு 10 நிமிஷம் கிட்ட கொதிக்கணும். கொதித்து மிளகா வாசமெல்லாம் போகணும். இப்போ குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் கிட்ட கொதிச்சிருச்சு. நல்லா ராஸ்மெல்லாம் போய் நல்லா சுண்டி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒயிட் ரைஸுக்கு ஜம்முன்னு இருக்குங்க இந்த குழம்பு. அதே மாதிரி இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லா காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then stay blessed and be happy always. Thank you.